பேசுகிறாளா அவங்ககிட்ட? அப்படியா? லேசாக பேசுகிறாளா? சரி. திடீர்னு மாறிடுது. யாரோ மந்திரத்தில் மாற்றி விட்டுட்டாங்க, அவளை திருப்பி தானு கேட்குறேன். கெட்டிக்கார வேலை இருக்கியடா, காலைல விட்டு வா. இந்த உள்ளக்கு இன்ட்ரெஸ்ட்டை பாரு. இப்போ என்னடா செய்யணுமுங்க? வேணும் தர முடியாதுன்னு என்ன செஞ்சிருவா? போராடுறியா? கெட்டிக்கார பைய காதல் போராட்டமா? சரிங்க. உள்ளத்தை பெருகி கொடுத்தாய். பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்கார், அவளை பார்க்கட்டும். சரிடா, அவன் உங்ககிட்ட வந்து சேருவாடா. இந்தா சந்தோஷமாரு. குடிக்கலாம் கூடாது, கையெல்லாம் அறுத்துக்கிடக்கூடாது, முட்டாளாக ஆயிடக்கூடாது. என்ன நல்லாரு. ஒரு நாள் ஒருத்தனை கூப்பிட்டேன், பிள்ளையை பற்றி கேட்க வந்தவன் யாருப்பான்னு கேட்டேன். ஒரு 22 வயதுக்கார போய் வந்து உட்கார்ந்தான். ஏலே, பெத்த பிள்ளைய கேட்க சொன்னேன், நீ வச்சிருக்க பிள்ளைய போய் கேட்கையடா அப்படின்னேன். ஆமாம் ஐயா, நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை பற்றி தான் கேட்க வந்தேன்னா. ஏன் இருக்கா அவளுக்கு அப்படி இருக்காத படிச்சு என்ன பண்ணுறது? தஞ்சாவூர் நான் நடத்துகிற தொழிலில் தடங்களும் கடனும் இருக்காத தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வாப்பா, என்னடா தொழில் தம்பி? என்ன தொழில்? என்ன வேறு? கால் வந்துட்டு வா. கங்கா நதிக்கும் அது மட்டும் அங்க ஐயனார் வராரா? எங்க இருக்காரு ஐயனார்? எங்க இருக்காரு உங்க ஐயனார்லாம்? என்னப்பா இப்போ கடன் பட்டிருக்கிய? உட்கார முடியாதா அவனுக்கு? உங்கள் அப்பா வந்து இயற்கையாக இறக்கவில்லைடா, சில தவறுகளாக நடந்து விட்டது, புரியுதா? அதனால் செல்வங்கள் கடன்கள்லாம் அதில் வந்து வந்த பிரச்சனை தான். இதை தீர்த்து தெளிவு பெற மகாலட்சுமி கடாட்சம் பண்ணித்தாரேன். காலில் வந்துட்டு வா. மணியத்திரத்தை வேண்டிதாங்க வச்சேன், நான் வச்சேன் வேண்டிதாங்க. இந்தாடா, எல்லாம் செல்வாக்காக இருக்கும், வெற்றியாக்கி தரேன். வேறு என்னம்மா வேணும்? நல்லபடியாக நல்லா இருப்பான். அவன் மனத்தில் அழுத்தங்கள் ஜாஸ்தி, ஒரு நட்பால் உயர்வான். போ, நல்லா இருக்கும். கர்மசாமி, என்னுடைய வாழ்க்கையில் சில மனப்போராட்டம் இருக்குது, அதை சரியாக்கி என் வாழ்க்கையை நல்லா அமைச்சு தாங்கன்னு கேட்டு வந்தது யாரு? உனக்கு என்ன போராட்டம் கிளவிக்கு? பையன் என்னத்தையா சொல்லி உள்ள வந்துடலாம் உனக்கே? நீ உள்ளிட பாருங்களேன். அப்படியா? சரி. நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா படிச்சிருக்கிறேன்? இன்ஜினியரிங். சுக்குநீர் படிக்கலையா? காலம் வந்துட்டுவான். இன்ஜினியர் சுக்குநீர் என்ன? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. அம்மா, இந்தியாவில் இருக்க ஆசைப்படுறியா இல்லை ஃபாரின் பொண்ணு நினைக்கிறியா? அதான் பாட்டு பாடினேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ பறக்கின்றாள் ஞான தங்கமை. கால் ஒன்றுட்டு வா. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. உட்கார். யாரெல்லாம் போறிய? நீ மட்டும் போயிடுவ. சரி, வேற என்ன செய்யணும்? இந்தியாவில் உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 9 மாதம் ஆகும். அதுக்கு முன்னால் ஃபாரின் போகணும்னு நினச்சா நீ போய்க்கலாம். ஆனால் 9 மாதம் கழித்து நிச்சயமாக இந்தியாவுக்குள்ளே வேலை உண்டு, வெற்றியும் உண்டு.
பக்கத்தில் வா. வேற என்ன வேணும்? அது வெற்றியாக நடக்கும். பொம்பளை பிள்ளை ஃபாரின் போகணும்னு நினைக்கும் பொழுது தானாக தன் வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கிறது. இப்பொழுது இதயத்துக்குள் அந்த ஓட்டமும் ஓடுகிறது. அதை ஜெயித்து தரேன். போய்ட்டுவோம், சந்தோஷமா இருக்கும். தீரும், எல்லா கஷ்டமும் தீரும். அதுக்கு தானே கருப்பசாமி இருக்கான், வேற எதுக்கு இருக்கிறான்? என்னப்பா சரிண்ணா? அப்புறம் கருப்பசாமிக்கு மையத்தின சரி வாங்க, விபூதி வைக்காங்கப்பா. மஞ்சுதவளையூத்தில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்குவித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். எஞ்சரிலாரை சந்திரல் பெண்டை விட்டு இழி குலத்தில் அமர செய்தாய். தஞ்சமென உனை எக்காலமும் தொழுதேன் காலனேன் சனியனே காகமேரும் தம்பிரானே. கேரளம் கேரளா பக்தவாக கேரளா கேரளாவா கேரளாவா எവിടെ? கல்லடா கல்லரா டிங்கடா காலோண்டலாம். தன்னுடைய மனைவியை பற்றி கேட்டு வந்தது யார்? மனைவியை பற்றி கேட்டு வந்தது யார்ப்பா கேரளாவில இருந்து? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. கொஞ்சம் கடன்பட்டு இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அமைப்பு கிடைக்காமல் துயரப்பட்டுக்கிட்டு இருக்க. அதை வெற்றியாக்கி நடத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்தாச்சு. இந்தா கடனும் தீர்ந்தாச்சு. நல்லா இருப்பா, வா. என் ஆசீர்வாதத்தால் நீ புனித வாழ்க்கையை பெறுவாய். ஜவுளி சம்பந்தமாக தொழில் நடத்துபவர் யார்? வாழ்க காலம் சொல்லலாம். மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டுனது யாருப்பா? அம்மை வரலாம். நில்லுங்கோ அண்ணா, சந்தோஷமா நில்லுங்கோ. ரெண்டாவது பையனுடைய மனதுக்குள் ஒரு பெண்மகள் புகுந்து விட்டாள். அதில் அவனுக்கு ஒரு மனச்சங்கடம் ஏற்பட்டது. அதனால் அவனுடைய மனம் மாறிவிட்டது. ஆமாம், அவனுக்கு கச்சோடம் வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தை கற்றுக் கொடு. அதில் அவன் வெற்றி அடைஞ்சிருவான், ஃபாரின் போவான், தெளிவாக இருப்பான். காலைல விட்டுவா. ஆமாம், வரலாம். ஓ, வழக்கு கேட்டு பார்க்கலாம். இந்தாப்பா, உன் வியாபாரமும் நடக்கும், உன் பிள்ளையும் செம்மையாக்கி வாழ வச்சு தரேன்ப்பா. வேண்டாம், வியாபாரம் பெருகும். தாயாருடைய உடல்நிலை அன்னதானத்துக்கு உதானம் சன்னிதானம் சொர்ணதானம் அன்னதானம் ஏதாவது தானம் இருந்தா சொல்லுங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏதாவது வழக்கு இருக்காயா? உடல்நிலைகளை பற்றி பேசும் பொழுது இன்னும் 1.25 ஆண்டுகள் வரை எந்த ஒரு கண்டங்களும் ஏற்படாது. இப்போ 18 நாளையில் கொஞ்சம் மனநிலைகளை சரி பண்ணி ஆரோக்கியமாக வெற்றியாக்கி தந்துடுங்க. அதில் எந்த ஒரு குழப்படியும் வராமல் பார்க்குறேன். இந்த கனியை சாப்பிட்டு வர ஜெயிச்சு வரலாம், வெற்றி உண்டு. வா வா அண்ணா, சுவாமியே சரணம். கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்கா? நீதிமன்றத்தில் வழக்கு கேரளத்தில். வா, என்ன வழக்கு அக்கா? அதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? கால் வந்துட்டு வா.
ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே மாவெளியிலே கூண்டை விட்டு குயில் பறக்கும். வருக மகளே, உனக்கு ஆதாரமாக கொஞ்சம் வஸ்துக்கள் ஆஸ்திகள் தந்து உதவுவதற்கு வழிவகுத்து தந்தால் போதுமா? இதோ முதல் பேச்சுவார்த்தையிலேயே அது வெற்றி ஆகும். எதிர்ப்பு இல்லாமல் நடந்து உன்னை காப்பாற்றித்தாரேன். நல்ல பணம் தந்திருக்கேன், உன் கடன் தீரும். இந்தா நல்லா. அடுத்த உத்தரவில் மகளை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு திருமணம் விவாகம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நமஸ்காரம் சகோதரி. நமஸ்காரம் சேட்சி. ஸ்தலம் எவிட? திருவன்றம். ஓ, பக்கத்தில் பெருமாளுடைய ஆலயம் உண்டுல்லோ, கால் உண்டு வா. ஜெய் பகவதி, ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. வா. யாருக்கு கல்யாணம்? பக்கத்தில் உட்காரலாம். என்ன நிற்க மாட்டுக்க? நீ என்ன நிற்க மாட்டுக்க? அப்படியா? சரி, ஓகே. இன்னொருத்தர் காலம் வந்துட்டு வா. வா சுவாமி. பையனுக்கு பிதுர்தோஷம் இருக்கிறது. ஆகையினால் திருமணம் நடக்கிற சமயத்தில் பெரியோர்களில் யாருக்காவது உடலில் சில குறைபாடுகள் தோன்றும். அந்த நிலைகளையெல்லாம் மாற்றி திருமணத்தை செம்மையாக நடத்திருந்தால் போதும்னா மகர மாதம் தை மாதம் சங்கராந்திக்கு பின்பு திருமணம் நடக்கும். இந்தா கடன்கள் தீர்ந்து செம்மையாக வாழ்வீர்கள். வாங்க, விபூதி வைக்காங்கப்பா. அடுத்து பேசலாம். காசு பரவாயில்ல, இன்னைக்கு உத்தரவு இன்னைக்கு இவ்வளவு தான் இருக்கு. அதுதான் வாங்க. அடுத்த வாரம் வெளுத்தவாவுக்கு வந்துருவோம். மகாசக்தி வாதம் பண்ண நேரமில்லை. மகாசக்தி தாமா எல்லாம் நல்லா இருக்கும். வேற நடந்துருப்பா. புண்ணியமா. ஓகே. கர்மசாமிக்கு